ஹலோ, குட் மார்னிங். வெல்கம் பேக் டு ஸ்டோரி வித் சாய்ராமா. ஒரு புது எபிசோட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணலான்னு இருக்கேன். அகெயின் சுட்ட கதை என்னுடைய ஒரு ஃபேவரட் ஆத்தர், ஸ்பீக்கர். அவரோட ஸ்பீச்சஸ் ஐ ஃபாலோ. அதில் ஒரு ஸ்டோரிக்கு இன்னைக்கு கேட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஐ தாட் ஓகே, சுட சுட இந்த ஸ்டோரியை நம்ம ஸ்டோரி வித் சாய்ராமா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஒரு ராஜா இருக்காங்க. ராஜா ஊர்வலம் போவாங்க இல்லையா, மந்திரியோட நாட்டோட நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்க போயிட்டுருக்காங்க. அப்போது ஒரு ஒரு விவசாயம் பண்ணுற ஃபேமிலியை பார்க்குறாரு. அந்த ஃபேமிலி பார்க்குறப்ப ரொம்ப அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. பட் கொஞ்சம் ஜெலஸாகவும் இருந்தது. ஏன்னா அந்த ஃபேமிலியில் எல்லாருமே ரொம்ப பஸ்ஸிங்காக இருந்தாங்க. 2 பசங்க, அப்பா, அம்மா. ஆல்வேஸ் தேர் வாஸ் ஸோ மச் ஆஃப் எனர்ஜி அந்த ஃபேமிலியில். ஒரு தேவர் பிஸி, தேவர் டூயிங் சம்திங் ப்ரொடக்டிவ். ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ரைட். இப்போ இந்த ராஜாவுக்கு வந்து ஒரு இது வந்துச்சு. நான் மந்திரி கிட்ட கேட்குறாரு, என்கிட்ட இவ்வளோ மாளிகை, இவ்வளோ பணம் எல்லாம் இருக்குது. பட் இந்த ஃபேமிலி கிட்ட இருக்கிற அந்த ஹாப்பினஸ் என்கிட்ட இல்லையே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னோடனே மந்திரி சொல்கிறாரு, ராஜா தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் த 99% கிளப். இன்னொன்னே ராஜாவுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி வந்துச்சு. என்ன அது 99% கிளப், எனக்கு சொல்லும் முதல்ல அப்படின்னாரு. அப்போ உடனே மந்திரி சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் எனக்கு 99 கோல்டு காயின்ஸ் கொடுத்தா தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டிஷனை போடுறாரு. உடனே ராஜா வந்து ஓகே 99 கோல்டு காயின்ஸ் தரேன் உனக்குன்னு சொல்லி கொடுத்துறாரு. இதை வாங்கிட்டு மந்திரி என்ன சொல்கிறாரு, ஆனால் என்னால் உடனே சொல்ல முடியாது, ஒரு 6 months கழிச்சு உங்களுக்கு இது என்னன்னு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு ராஜா போயிட்டாரு. இப்போ அந்த மந்திரி அந்த 99 காயின்ஸ், கோல்டு காயின்ஸை ஒரு சின்ன பண மூட்டை மாதிரி கட்டி அதை என்ன பண்ணுறாரு, நைட்டோட நைட்டாக அந்த ஃபார்மரோட வீட்டு வாசலில் வச்சுறாரு. அடுத்த நாள் காலையில் அந்த ஃபார்மர் எந்திரிச்சு பார்த்தா இந்த மாதிரி வெளியில் ஒரு மூட்டை இருக்குது. எடுத்து திறந்து பார்த்தா யாருக்காக இருந்தாலும் எப்படி இருக்கும், பயங்கர ஆச்சரியம், சந்தோஷம், என்ன பண்ணுறதுனே தெரில. உடனே ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து காயின் எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ இருக்குன்னு ஆப்வியஸ்லி கியூரியாசிட்டியாக கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கவுண்ட் பண்ணால் 99, கவுண்ட் பண்ணி பார்க்குறது 99 காயின்ஸ் இருக்குது. ஏன்னா 99 காயின்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு திருப்பியும் கவுண்ட் பண்ணுறாரு. திருப்பியும் கவுண்ட் பண்ணால் 99 காயின்ஸ் தான் இருக்குது. சரி, அவர் டவுட் வருது, நம்ம தான் தப்பு பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு விஷயத்தை சொன்னாங்க. ஒய்ஃப் எக்ஸைட்டாக இருக்காங்க, நீ கவுண்ட் பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ ஒய்ஃப் கவுண்ட் பண்ணுறாங்க. ஒய்ஃப் கவுண்ட் பண்ணாலும் 99 காயின்ஸ் தான் இருக்குது. சரின்னு பையனை கூப்பிட்றாரு. பையன் வந்து கவுண்ட் பண்ணுறான். பையன் கவுண்ட் பண்ணாலும் 99 காயின்ஸ் தான் இருக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே எவன்டா வச்சவன் ஏன்டா 100 காயின்ஸ் வைக்காம 99 காயின்ஸ் வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை வந்து ரவுண்டாக 100 ஆக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. நான் வந்து ஐ ஒர்க் ஹார்ட். அட்லீஸ்ட் அவருடைய ஃபார்மிங் தொழிலில் அவர் இன்னொரு கோல்டு காயின் வாங்கணும்னா அட்லீஸ்ட் 6 மாதம் வேலை செய்யணும். ஸோ ஹி டிசைடட், ஓகே இனிமேல் வந்து அந்த ஒரு காயினை சம்பாதிக்கிறது தான் என்னோட ஒரே லட்சியம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஹி ஸ்டார்டட் ஒர்க்கிங் ஹார்ட். ரைட். அந்த ரெகுலர் லைஃப், அந்த பஸ்ஸிங், ஹாப்பினஸ் அதெல்லாம் மறந்து போச்சு. இப்போ ஒரே ஃபோக்கஸ் இஸ் ஆன் த கெட்டிங் த கோல்டு காயின். அதுக்குள்ள ஒய்ஃப் வந்து ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் 99 காயின்ஸ் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறது விட்டு இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு போய் ஒரு 2 காயின் எடுத்துகிட்டு போய் பாட்டில் ஹாப்பியாக செலவு பண்ணிட்டு வரான். ஸோ இந்த ஹஸ்பண்ட் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு நைட் ரிட்டன் வந்து ஃபஸ்ட்டு வேலை என்ன பண்ணுறாரு, அந்த காயினை கவுண்ட் பண்ணுறது தான். இன்னைக்கு கவுண்ட் பண்ணி பார்த்தா இன்னும் 2 காயின் கொஞ்சிச்சு, 97 ஆயிடுச்சு. செம்ம கடுப்பாகி ஒய்ஃபை கூப்பிட்டு எப்படி இது குறைஞ்சவனே அவன் சொல்கிறான், வீட்டில் காயின்ஸ் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறத விட்டுட்டு நான் தான் 2 காயின் எடுத்து போய் ஷாப்பிங் பண்ணுங்கிறாரு. உடனே செம்ம கடுப்பாகி திட்டுறாரு. ரைட். அடுத்த கொஞ்ச நாளில் பார்த்தா பையன் கொஞ்சம் காயின் எடுத்து போய் செலவு பண்ணிடுவான். ஸோ இப்படியே டைம் ஓடுது. ஒரு 6 months ஆயிடுச்சு. ரைட். இப்போ இந்த ராஜா ஞாபகம் வச்சுட்டு வந்து, மந்திரியாரே நான் உங்களுக்கு 99 காயின்ஸ் கொடுத்தேன், நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் புரிய வைக்கிறேன், நீங்கள் இப்போ எனக்கு புரிய வைங்க. சரி வாங்க ராஜா போகலாம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டோட்டலி அந்த ஃபேமிலியோட அட்மாஸ்பியரே சேஞ்ச் ஆயிடுச்சு. ரைட். அந்த பஸ்ஸிங், லவ், அஃபெக்ஷன், ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் இருந்தது எதுவுமே இல்லை. ரைட். ஒன்லி ஆர்குமெண்ட், ஃபைட், அந்த டோட்டலி ஆப்போசிட்டாக மாறிடுச்சு அந்த ஃபேமிலியோட என்விரான்மெண்ட்டு. உடனே ராஜாவுக்கு பயங்கர ஆச்சரியம், என்ன ஆச்சு இந்த 6 மாதத்தில், இவங்க எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்த ஃபேமிலி இப்போ என்ன இப்படி ஆகிட்டாங்க அப்படின்றாரு. உடனே அப்போது அந்த மந்திரி சொல்கிறாரு, இவங்க அஃபிஷியலி அந்த 99% கிளப்புக்குள்ளே வந்துட்டாங்க ராஜா அப்படின்னு சொல்லி நடந்ததை சொல்கிறார். ரைட். ஓகே. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து என்ன டேக்அவேஸ், ரைட், த ஹாப்பினஸ் இஸ் நாட் இன் த டெஸ்டினேஷன், happiness is in the journey. நிறைய வாட்டி நிறைய ஃபார்மில் we would have heard this, right? And that is absolutely true. Lot of people நம்ம ட்ரீம்ஸ், கோல்ஸ், ஆம்பிஷன்ஸ்க்காக ஓடுற ப்ராசஸில் we lost that charm, smile, happiness, right? எனக்கு அந்த எண்ட் ரிசல்ட் கிடைச்சாதான் நான் ஹாப்பியாக இருப்பேன், நடக்கவே நடக்காது ராஜா. ஹாப்பியாக இருந்தால் எண்ட் ரிசல்ட் வரும். ரைட். கண்டிப்பாக வரும். ஸோ the takeaways from the story, right, என்னோட மென்டர் சொல்லிட்டே இருப்பாரு. ரைட். the happiness is not in the டெஸ்டினேஷன், ஹாப்பினஸ் இஸ் இந்த ஜர்னி. ஒரு வெக்கேஷன் கிளம்புனா கூட அந்த ஹோல் ப்ராசஸ், ரைட், அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணுறது, பிளானிங் பண்ணுறது, பேக்கிங் பண்ணுறது, அந்த இடத்துக்கு போகிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது, அங்கே என்ன பண்ண போகிறோங்கிறத பற்றி பேசுறது, இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுதான் ஹாப்பினஸ். ரைட். எண்ட் ரிசல்ட் அங்கே போனால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன். அது வரைக்கும் நான் வந்து ஐல் பி மோர் ஸ்ட்ரெஸ்ட். நான் வந்து சிறுன்னு எப்படி போகிறதுங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருப்பேன், என்ன பண்ண போகிறோம், அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ இது வந்து நாட் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் அ வெக்கேஷன், ரைட், திஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அவர் லைஃப், பிகாஸ் அவர் லைஃப் இட் செல்ஃப் இஸ் அ ஜர்னி. கரெக்டுங்களா. ரைட். ஸோ ஓகே. ஸோ டேக் அவே, ரைட், அஃப்கோர்ஸ் ட்ரீம்ஸ், கோல்ஸ், டிசையர்ஸ் எல்லாம் வேணும். அது இல்லைனா லைஃப் ரொம்ப எம்டியாக இருக்கும். பட் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, இந்த ப்ராசஸ் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டில் வி ஷுட் நாட் லூஸ் த ஹாப்பினஸ். ரைட். தட்ஸ் த டேக் அவே. ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் ஸ்டோரி. டெஃபினெட்லி வெயிட்டிங் டு ரீட் ஆல் யூர் ஃபீட்பேக். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு கமெண்ட், ஒரு ஃபீட்பேக்கு, இது இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்க, நீங்கள் கிரிட்டிக்கலாக போட்டால் கூட ஐல் பி ஹாப்பி. ரைட். இஃப் யூ கேன் புட் சம் கமெண்ட்ஸ், ஐல் பி மோர் என்கரேஜ் டு ஷேர். அண்ட் கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள், கிட்ஸுக்கு காட்டுங்க. ரைட். பை, ஹேவ் அ கிரேட் டே.